ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலக்கியா ப்ரோமோ. நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணுறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேராக பைரவி கிட்ட போய், பைரவி நீங்கள் அந்த போலியான அப்பா அம்மாவை இங்கேயே இருக்கிறதுக்கு பிளான் போடுறீங்களா? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன நடத்த போகிறாங்கன்னா, ரேவதியை தான் கௌதம் சரோட உண்மையான அம்மான்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைக்க போகிறாங்க. இதாங்க நடக்க போகுது. இப்படி மட்டும் நடந்தால் சீரியலுக்கு நீங்கள் 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பைரவி அம்மா கிட்ட அஞ்சலி எல்லா பிளானையும் சொல்லிடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, பைரவி எதுக்காக இந்த மாதிரி அவங்க இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு தெரியலைங்க. அவங்க ஒரு வேளை நினச்சிருக்கலாம், சரி அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஆனால் அவங்கள இங்கேயே வச்சுக்கிட்டா தான் நம்ம கௌதம் நமக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானாக இருக்கும். இன்னொரு பிளான் என்னவா இருக்கும்னாக்கா, கௌதமை நம்ம விட்டுட்டோம்னா நம்மளோட பிஸ்னஸோட ராஜ்யமே அழிஞ்சு போயிடும். அவங்கள விடக்கூடாது. அவங்களுக்கு என்ன செலவாகுது, என்ன போது வருதுன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அவங்கள இங்கேயே தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி அம்மா முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க இங்கேயே இருந்துட்டா அது மிகப்பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இங்கே பைரவியை பார்த்துட்டு இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஆகாது, நான் பாருங்கள் நாளைக்கு எல்லா ஒன்றுமே போட்டு உடைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலக்கியா இருந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, கௌதம் சர்க்கிட்டா சார் நாளைக்கு உங்களுக்கு ஒரு புதிய விடியலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா அர்த்தம்னாக்கா, ஏன்னா அவங்க நம்ம ரேவதி அம்மாவை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த உண்மையை மட்டுமாச்சும் சொல்ல போகிறாங்க. இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தாங்க நடக்க போகுது. இப்போ பைரவி இருந்துக்கிட்டு அவங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தான் அந்த டூப்ளிகேட் அப்பா அம்மா இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது நம்ம கௌதம் சருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை உண்டாக்கும். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற இலக்கியா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் பைரவி மேடம், நீங்கள் சும்மா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் எது உண்மை எது நிரந்தரமோ அதை நான் நடத்தி கட்டுறேன் பாருங்கள் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே கடைசியில் அடித்து உதச்சி துன்புறுத்தும் போது அந்த டூப்ளிகேட் அப்பா அம்மா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. என்னடா உண்மை அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் காசுக்கு ஆசைப்பட்டு தான் செஞ்சோம், எங்களை செய்ய சொன்னது எல்லாமே அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறாங்க. எப்படியோ ஒன்றுங்க, உண்மையெல்லாம் சொன்ன விதத்தில் நம்ம அஞ்சலி இருந்துக்கிட்டு வசமாக சிக்க போகிறாங்க. அஞ்சலி ஜெயிலுக்கு போனால் கூட சந்தோஷம் தான் நினைக்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம கௌதம் சருக்கு அடுத்த நாள் காலையில் எல்லா உண்மையும் தெரிய போகுது. இலக்கிய ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுதுங்க. ஏன்னாக்கா, இன்றைக்கி ஒரு நாள் தங்கிட்டு போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இலக்கியா சொல்கிற வார்த்தையே கிடையாது. அப்படி எதுவும் சொல்கிறாங்கனாக்கா கண்டிப்பாக கட்டாயமாக மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இலக்கிய சீரியல் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.